இங்கே நின்றுக்க, இப்படி நின்றுக்க, இப்படி திருப்பி இப்படி. ஓகேவா? நல்லா டைமிங் வருதா? எடுத்து வருதா? வருதா? வருது. அற்புத கீர்த்தி வேண்டி, ஆனந்த வாழ்க்கை வேண்டி, அனை கொஞ்சம் கொஞ்சம் வரேன். ஓகேவானே? அற்புத கீர்த்தி வேண்டி, ஆனந்த வாழ்க்கை வேண்டி, நற்பொருள் குய்தல் வேண்டி, நலமலாம் பெருக்க வேண்டி, கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சியத்திற்கு சென்று, தம்பி என்ன பேசினாலும் மைக் வழியா எடுக்க என் பொழப்ப கிடைக்கும். சட்டை விட கொஞ்சம் அமைதியா இருக்கப்பா தம்பிகளா, உசுர வாங்க கொஞ்ச நேரம்ப்பா தம்பிகளா. அண்ணனுக்காண்டி எனக்காண்டி என்ன பேசினாலும் மைக்கில் எடுக்க ஒரு 10 நிமிஷம் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. கொஞ்ச நேரம். அற்புத கீர்த்தி வேண்டி, ஆனந்த வாழ்க்கை வேண்டி, நற்பொருள் குதில் வேண்டி, நலமலாம் பெருக்க வேண்டி, கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சியத்திற்கு சென்று பொற்பதம் பணிந்து பாரி பொய்யில்லை கண்ட உண்மை. கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை, கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை, இவன் கீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஆட்டமென்ன பாட்டுமென்ன அனைத்தும், ஆட்டமென்ன பாட்டுமென்ன அனைத்தும், இவன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும், இவன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும். சுழி போட்டு செய்வது தொடங்கு, பிள்ளையார் சுழி போட்டு செய்வது தொடங்க வாக்கிக்கிறாங்க. அற்புதமான இங்க வாங்கப்பா, இங்க வாங்க, முன்னால வாங்க, இப்படி வாங்கப்பா, அப்பதான் பேச்சு வரும். இங்க வா, முன்னால வா, அப்பதான் பேச்சு வரும் எனக்கு. அற்புதமான காரைக்குடி, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டம் காரைக்குடி களவாய் கோட்டல் ஸ்ரீ எல்லை முனீஸ்வரர் 25ஆம் ஆண்டு பூச்செறிதல் மற்றும் பொங்கல் விழாவில் அடியவன் தண்டமாணிக்கம் சித்த மருத்துவர், அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர், பிள்ளையார்பட்டி ஜோதிடர், ஆன்மீக சொற்பொழிவாளர், வர்ணனையாளர், பத்திரிகை நிருபர் டாக்டர் கருப்பையா பிஎஸ்எம்எஸ் சித்தா டிப்ளமா அஸ்ட்ராலஜி பட்டிமன்ற நடுவர் கருப்பையா அன்பு புதல்வன், என்னை பேச அழைத்த, அடியவனை பேச அழைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை கனிவோடு தெரிவிச்சுக்கிறேன். தம்பி கைதுப்பா, அப்பதான் பேச்சு வரும். அருமையாக எனக்கு ஒளி அமைப்பு கொடுத்த கே சதீஷ் ஆடியோஸ் அவர்களுக்கும் இந்த இடத்துல ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த அண்ணன் கவுன்சிலர் ராஜா அண்ணன் அவர்களுக்கும், நம்ம கோல்டன் கருப்பையன் அவர்களுக்கும் மற்றும் ஐயா சுப்பையா அவர்களுக்கும், முன்னாள் ஒளி அமைப்பு சுப்பையா ஆடியோஸ் அவர்களுக்கும் இந்த இடத்துல ஒரு பணிவான வணக்கம் சொல்லணும். அன்னைக்கு அப்படிதான் ஊருக்கு பேச போயிருந்தேனே அண்ணே, சதீஷ் அண்ணே, அன்னைக்கு அப்படிதான் ஊருக்கு பேச போயிருந்தேன். யாருமே கைதட்டலனே, கைதட்டாட்டி பரவாயில்ல, எதுக்கு இருக்க முதுகுல தட்டி கட்டி, எதுக்கு இருக்க முதுகுல தட்டி கட்டி பேசி முடிச்சு கீழே வர்றேன். ஒரு வயசானமா முறைச்சுக்கிட்டே போகுது. ஒரு மாத்தா சீரியல்லாம் அங்கே நல்லா உட்காந்துருக்கா எங்க ஆத்தாக்கெல்லாம். எதுக்கு இருக்க முதுகுல தட்டி கட்டி முன்னாலதான் ஒரு அம்மா வயசானமா முறைச்சுக்கிட்டே போகுது. நம்ம நல்லா தெரியணாப்பா, ஓகேவாப்பா? வயசானமா முறைச்சிக்கிட்டு போது, இளவயசமா சிரிச்சுக்கிட்டு போகுது. நான் விழா கமிட்டியாளர் கூப்பிட்டேன், சுபையான மாதிரி கூப்பிட்டேன். என்னப்போ இந்த மாதிரி வயசானமா முறைச்சிக்கிட்டு போது இளவயசமா சிரிச்சுட்டு போகுதுன்னு. ஒண்ணும் இல்ல, நீ கைதட்டாட்டியும் பரவாயில்ல, எதுக்கு இருக்க முதுகுல தட்டு கட்ட. முன்னால இருந்தாலும் மாமியா மாறு, பின்னால இருந்தாலும் மருமக்க மாறு, கோவத்துல தட்டிட்டாரு. அன்னைக்கு அப்படிதான் ஊருக்கு பேச போயிருந்தேன். கண்ண மொழி அழகா பாட்டு பாடினேன். வடக்கவள மொழிய வைகையில தண்ணி வர வசமுள்ள பூவு இங்க பூப்புக்க, அந்த பூவை எடுத்து பிள்ளை யார பூசிக்க, தன்ன நானே நான நன்னே, தன்ன நானே நான நன்னே, தன்ன நானே நான நன்னே, தானானே தான தன்ன நானே நான நன்னே நானானே. பாடி முடிச்சு கண்ணை திறந்து பார்க்க எல்லாரும் விட்டாங்க. ஒரே ஒரு பையன் மட்டும் உட்காந்துருந்தேன். எனக்கு ரொம்ப பிரியம். இங்க வாடா தம்பி, என்னப்பா எல்லாரும் போயிட்டாங்களே, நீ மட்டும் உட்காந்துருக்கியே, என் பேச்சு அவ்வளவு பிடிச்சிருக்கானே. ஒண்ணும் இல்ல, நீ உட்காந்துருக்க சேரு டேபிள் என்னது எடுத்துட்டு வெளியே எங்க அம்மா திட்டமிட்டேன். சிக்கலா போயிடுச்சு. பெரியவோட பேசிக்கலாம், அந்த கட்டையோட நிக்கிறாங்க. ஒழுங்கா பேசுன்னு அடி பேண்டுறானே, உங்க வைப்பா பயமா இருக்கு. அன்னைக்கு இப்படிதான் பேசி முடிச்சு சின்ன பிள்ளை வேகமா ஓடியாந்துச்சு. ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு நகைச்சுவோட ஆரம்பிக்கணும். கிருபானந்த வாரியார் அழகா சொல்லுவார். என்ன சொற்பொழிவு உருவாக்குறது யாரு? கிருபானந்த வாரியார். அவரை சொல்லுன்னு சிறப்ப முடியாது. சொல்லவாம் பாரு. சொல்லவான்னு என்ன அர்த்தம்? நான் சொல்றேன் நீ கேட்கவான்னு அர்த்தம். சொல்லவா, நான் சொல்வதை கேட்பதற்கு உனக்கு விருப்பம் இருக்கா? என்ன விருப்பம் இருக்கா? நான் சொல்றேன் கேட்கவா பாரு. அற்புதமானவர் கிருபானந்த வாரியார். அவர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டிருக்கேன், என்ன சாமி நெத்தி இப்படிலாம் வெளியடிச்சு நிறுத்துறீங்களே என்னன்னு கேட்டிருக்கேன். அவர் சொன்னாராம், நல்ல செவர்லாம் நம்பி விளையாடிப்பா, குட்டிச்சவர்ல விளையாடிக்க மாட்டாங்க. முடிஞ்சு வச்சானே. இந்த அளவு நாங்க பேசுறோம்னா முன்னாள் குன்ற கொடியாடிகளா அருணாச்சல தேசிகர் அவருடைய பிள்ளைகள் நாங்க. அடுத்து
திருப்பத்தூர் ஆறுமுகம் பிள்ளை ஆறுமுகம் காலேஜ், அப்சரா காலேஜ், நமச்சிவாயம் ஐயாவுடைய மாணவர் எங்கள் அப்பா. இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா எங்கள் அப்பாவை காட்டிலும் என்னுடைய ஆசிரியர்கள், பள்ளி ஆசிரியர்கள், மாதா பிதா குரு தெய்வம். அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை, அவள் அடித்தொல்ல மறப்பவர் மண்ணில் மனிதர் இல்லை, மண்ணில் மனிதர் இல்லை. மாதா அம்மா தான் அப்பாவை காட்டணும், அம்மா அப்பா சேர்ந்தா யாரை காட்டணும், வாத்தியாரை காட்டணும். 3 பேர் தம்பி நல்லா அப்பா தம்பி நம்பர் வருதுல தம்பி நம்பாடு. அம்மா அப்பா சேர்ந்தா வாத்தியாரை காட்டணும், 3 பேரும் சேர்ந்தேன் யாரை காட்டணும், கடவுளை காட்டணும். என்ன இன்னைக்குமே வந்து பெத்த தாய் வந்து கூட 10 மாசம் செமந்தேன்னு சொல்லி காட்டணும். நான் செமந்தேன் அப்பா 40 வருஷம் செமந்தான்னு சொல்ல மாட்டேன். ஒரு அம்மாவுடைய கஷ்டம் அம்மாவானா தெரியும், அப்பாவுடைய கஷ்டம் அம்மாவானே தெரியும், அப்பாவானா தெரியும். என்னைக்குமே வாழ்க்கையில் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பெத்த தாய் தகப்பனை மதிச்சாலே போதும், நம்ம குலதெய்வத்தையும் பெத்த தாய் தகப்பனை மதிச்சாலே போதும், எல்லாமே வந்து உண்மையில இல்லையா? யார் யாருக்கோ நம்ம வந்து என்னென்னமோ பண்றோம். பெத்த தாய் தகப்பனை வீட்டில் வச்சுக்கோங்க, 1000 புஸ்தகம் வாங்கி படிக்கிறதுக்கும் வீட்டில் அப்பா அம்மா இருக்கிறது ஒரு பெரியவர் இருக்கிற சமம். மூத்தோர் சொல்லும் முற்றில் நெடிக்கணியும், முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். இன்னைக்கு அற்புதமான விழா. என்னது? முனியா பேசுறது தொட்டியது கருப்பியா, முனியா பத்தி பேசுறது சொப்பனாவை கட்டப்பட்டு தொட்டியது கருப்பியா, சாமியடி கருப்பியா பேசுறேன். முனீஸ்வரன் நம்ம குலதெய்வம். எவ்வளவு பெரிய விஷயத்துக்கு போனாலுமே குலதெய்வத்துக்கு காசு எடுத்து வச்சிருப்போம். நல்லா தெரிஞ்சுக்கணும், நீங்க எவ்வளவு பெரிய விஷயத்துக்கு போனாலுமே குலதெய்வத்துக்கு ஒரு 11 ரூபாய் எடுத்து வச்சு போனீங்கன்னா அந்த காரியம் நடக்கும். அடுத்து சிவன், அதாவது அர்த்தமுள்ள இந்து மதம். நம்ம என்ன மதம்? அர்த்தமுள்ள இந்து மதம். ஒவ்வொன்றுக்குமே அர்த்தம் இருக்கு. நீங்க விபூதி பூசினா அர்த்தம் இருக்கு, பொட்டு வச்சா அர்த்தம் இருக்கு, மோதிரம் போட்டா அர்த்தம் இருக்கு, மெட்டி போட்டா அர்த்தம் இருக்கு. அதாவது அறிவியல் கருத்துக்களை நல்லா தெரிஞ்சுக்கணும். அறிவியல் கருத்துக்களை அறிவியலா சொன்னா செய்ய மாட்டாங்கன்னு ஆன்மீகத்தோடு சேர்த்து சொல்லியிருக்காங்க முன்னோர்கள். அறிவியல் கருத்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா திருவிழா எதுக்கு நடத்துறாங்க? வெயில் காலத்துல நடத்துவாங்க. குறிப்பா என்ன காலத்துல? எதுக்கு வெயில் காலத்துல நடத்துறாங்க? ஹீட் லெவல் அதிகமாக, உடம்பு ஹீட் ஆகும், அப்ப கூழ் கொடுக்கலாம். வேப்பில தோரணம் அடியவன் வந்து கோவிட்ல சித்த மருத்துவ பிரிவுல மருத்துவம் பார்த்து ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றிய ஒரு கோவிட் மருத்துவர். இன்னொன்னு என்னன்னா, ரியல் 5 ரூபா டாக்டர், ஃபீஸ் 5 ரூபா தான் வாங்குறேன். 5 ரூபா டாக்டர் கேள்விப்பட்டிருப்பிய. ரியல் 5 ரூபா டாக்டர் கோயம்புத்தூர் சூலூர் ஏர்ஃபோர்ஸ்ல அடியவன் பேர்ல 5 ரூபா டாக்டர் கற்பியாதுன்னு இருக்கு. ஸோ மணப்புறம் விளக்கு, திருப்போண மணப்புறம் விளக்குல பெத்த தாய்க்கு எங்க அப்பா கோயில் விட்டுருக்காரு. தாய்க்கு மணப்புறம் விளக்குல தெற்கு முக விசாலாட்சி நாயர்னு பட்டிமாடு ஒரு கருப்பையா கட்டிருக்காங்க. அப்ப என்னன்னா முக்கியமானது என்னது, நான் என்ன சொல்லாதே, நம்மளுடைய கடவுள் அறிவியல் கருத்துக்களை ஆன்மீகத்தோடு சொல்லியிருக்காங்க. அதாவது விநாயகர் ஆரம்பிக்கும். விநாயகர் முதல் கடவுள் விநாயகர். எதுக்கு அரச மரத்துக்கிடையில் விநாயகரை வைக்கிறாங்க? எதுக்கு உக்கி போட சொல்றாங்க? ஒரு பிள்ளைகளுக்கு நம்ம வந்து என்ன சொல்லி கொடுக்கணும்? ஏன், எதற்கு, எப்படின்னு கேட்கணும். ஏன், எதற்கு, எப்படி, ஏன் சொல்றோம், எதுக்கு சொல்றோம், எதற்காண்டி சொல்றோம், கேள்வி கேட்டு பழகணும். இன்னைக்கு சன்னியத்தில் போடுவாங்க, ஏன் எதற்கு எப்படின்னு போடுவாங்க, வாட் அப்படின்னு போடுவாங்க. அப்ப என்னன்னா, அதாவது விநாயகரை முக்கி போடுறது மூலமா உடம்பினுடைய கெட்ட கொழுப்புகளை குறையுது. நம்ம பிடிச்சி இறங்குறோம்ல, கழுத்து பிடிச்சு அடுத்து நெத்தியில நம்ம வந்து கொட்டு கொடிக்கிறோம்ல, அதாவது பிரெயின் ஸ்டிமுலேஷன் ஆகுது, ரத்த ஓட்டம் அதிகரிக்குது, பிரெயின் ஸ்டிமுலேஷன் ஆகுது. அடுத்து கோயிலுக்குள்ள உள்ள போகும்போது நம்ம வந்து எதை பார்க்குறோம்? கோபுரத்தை பார்க்குறோம். கழுத்து வழிகள் குறையுது. இன்னைக்கெல்லாம் சின்ன பிள்ளையார வச்சு பெரிய பார்க்க கட்டி சுத்துறாங்க. அன்னைக்கு பெரிய கோயிலை கட்டி சுத்துறாங்க. உண்மையான ஆன்மீகம் வளர்ந்துச்சேன்னு, அதாவது ஆரோக்கியமா இருக்கிறது ஆன்மீகம். அடுத்து வேப்பில தோரணம் கட்டுறாங்க. எதுக்கு? கெட்ட கிருமிகள் உள்ள வரக்கூடாது. அதாவது வெயில் காலங்கள்ல கிருமிகள் அதிகரிக்கும். அப்ப நீங்க வந்து திருவிழா நடத்துறது மூலமா மஞ்சள் தண்ணி ஊற்றுவாங்க. மஞ்சள் என்னது? ஆன்டி செப்டிக், ஆன்டிபயோட்டிக். அப்ப என்னன்னா கெட்ட கிருமிகள் உடம்புல படக்கூடாதுன்னு மஞ்சள் தண்ணி ஊற்றி கொண்டாடுறது. அப்ப எவ்வளவு அர்த்தங்கள் இருக்குன்னு சொல்ல அர்த்தங்கள் இருக்கு. மோதிரம் இந்த விரல்ல போடுறது மூலம் இது இதயத்துக்கு போகுது. அப்ப எல்லாரையும் தங்க நம்ம எம்ஜிஆர் கிடையாதுன்னு எல்லாரும் தங்கம் வருஷம் சாப்பிட முடியாது. அப்ப இந்த கையில வந்து மோதிரம் போட்டோம்னா தங்க சத்து உடம்புக்கு போகும். மெட்டி, பெண்கள் மெட்டி அணிகிறாங்க. ஆண்களும் மெட்டி அணிவாகலாமே, ஆண்களும் மெட்டி அணிவாகலாம், பெண்களும் மெட்டி அணிவாகலாம். உண்மையிலேயே அப்ப அந்த விரல்ல வெட்டி அணிகிறது மூலம் இதயத்துல பிரச்சனை வராது. அடுத்து விபூதி பூசுறோம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, கோயில்ல விபூதி கொடுக்குறாங்கன்னா வலது கையில வாங்கி இடது கைக்கு மாற்றக்கூடாது. வலது கையில வாங்கி இடது கைக்கு மாற்றக்கூடாது.
கை தட்டலாம் தட்டலாம் அப்ப பேச்சு வருவேன். கை எதுக்காண்டி கை தட்டுறோம்னா ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். தட்டலாம். அருமையா தங்கச்சிகள்லாம் உட்காந்துருக்காங்க. தங்கச்சிகள் தட்டலாம். தம்பி அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாரும் உட்காந்துருக்காங்க. தட்டலாம். தாராளமா தட்டினா தான் பேச்சு வரும். இந்த வலது கையில வாங்கி இடது கைக்கு மாற்றக்கூடாது. இந்த கையில வாங்கி இந்த கையில எடுத்து இந்த கையில பூசி பழகணும். அப்படிப்பட்ட மதம் நம்ம மதம். ஒவ்வொரு விஷயத்துக்கு அர்த்தம் இருக்கு. இப்ப இந்த அதாவது சின்ன பிள்ளைகள்கிட்ட விபூதி வாங்காதீங்க, தன்னோட பெரிய ஆளுகிட்ட வாங்கி பழகுங்க. கட்ட வரல அடுத்தவங்களுக்கு பூசலாம், நம்மளுக்கு நம்ம பூசக்கூடாது. அடுத்தவங்களுக்கு பூசலாம், நம்மளுக்கு நம்ம பூசக்கூடாது. அப்ப எந்த வரல பூசணும்? அதாவது கட்ட வரல எடுத்து இதுல இப்படி எடுத்து இப்படி வச்சு நல்லா தெரிஞ்சுக்கணும். அதாவது மோதிர வரலையும் ஆள்காட்டி வரலையும் அதாவது கட்ட வரலையும் சேர்த்து பூசணும். சகல நன்மைகளும் கிடைக்கும். அடுத்த வீட்டுல இன்னைக்கு வந்து ஏவல் என்னென்னமோ பிரச்சனைகள்லாம் வருது. ஒண்ணுமே வேண்டாம், கழுதி குத்துட்டு கடவுள் யாரு? முருகன். முருகன் அந்த முருகனை வழிபட்டாலே பக்கத்திலேயே அழகா பிள்ளையார்பட்டி கற்பனை இருக்காரு. பிள்ளையார்பட்டி ஜோதிடர் கருகர் பேர் தான் பேர். எங்க அப்பா மடப்பொருளுக்கு ஜோசியர். அடியவன் வந்து என்னையுமே அடியவன் சொல்லணும். நான்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. 5 வருஷம் பிஎஸ்எம்எஸ் ஆங்கில மருத்துவம் எம்பிபிஎஸ் படிச்சிருப்பாங்க, பல் மருத்துவம் பிடிஎஸ் படிச்சிருப்பாங்க, சித்த மருத்துவம் சிவன் பார்வதி நந்தி அகத்தியர் அப்படி வந்தா மருத்துவம், மர்ம மருத்துவம் படிச்சிருக்கோம். சிவன்கிட்ட போய் பார்வதிட்ட போய் பேசி முருகன் கேட்டாராம், என்ன அப்பா தடியை வச்சு என்னமோ அடிச்சுக்கிட்டு இருக்காரு, இதுக்கு பேர் தான் வர்ம மருத்துவம் ஆகலாம். நாகர்கோவில் பக்கம் இருக்கு. சித்த மருத்துவம் உருவான இடம் இது தென்காசி மாவட்டம் கடையம் வாரணமலை தோரணமலை. அங்கேதான் சித்த மருத்துவம் உருவாச்சு. அகத்தியர் வந்து சிவன் பார்வதி கல்யாணம் நடக்கும்போது வடக்கே உயர்ந்து தெற்கே சமனாச்சு. அப்ப அப்படிப்பட்ட இடத்துல மருத்துவம் உருவாச்சு. அடுத்து அழகா ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது. என்ன நடக்க போகுது? நாடகம், வள்ளி திருமண நாடகம். ஐயா அழகா சொன்னாங்க என்னை பத்தி. வள்ளி திருமண நாடகத்தை விளக்கம் கொடுத்தாங்க. அதாவது 9:45 ஸ்டார்ட் ஆகணுமா, 10:15 பப்புன்னு வருமா, அது மாதிரி 12 மணிக்கு நாரதர் வரணுமா, 1 மணிக்கு முருகன் வரணுமா. நாரதருக்கு வள்ளிக்கு தர்க்கம் தேவையில்லையா, முருகனுக்கு வள்ளிக்கு தான் தர்க்கம் இருக்கணுமா. நான் என்னுடைய கருத்து இல்லை, ஐயா சொன்ன கருத்து. என்னைக்குமே நம்ம அதாவது ஒருத்தர் சொன்னதை நம்ம சொன்னா மாட்டிக்கிறோம். யாரு சொன்னாங்கன்னு சொன்னா பிரச்சனை வராது. ஏன்னா அப்ப அழகா இப்போ வந்து மணி எத்தனை 8:30 இத்தனை மணிக்கு பப்புன்னு வந்தா எப்படி இருக்கும்? ஆரம்பிச்சுருமா? அப்ப பொன்னபுரம் ஆறுமுகம் அழகா வருவார். ஐயா வரப்பட படிக்க முடியாது. அவர் மையம் ஏஆரிய கண்ணே, அது நான் சொல்ற கண்ணே அண்ணன் அப்பா அன்பு அப்பா அடிவன் வந்து முருகனுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. வேலை எங்க அப்பா பப்புன்னு பொன்னபுரம் ஆறுமுகம் வர வேண்டும் பெரியோர்களே, வர வேண்டும் பெரியோர்களே, நல்லாசை தர வேண்டும் தாய்மார்களே, வர வேண்டும் பெரியோர்களே. அழகா பாடு. அடுத்து அண்ணே ரவிகாந்த் அண்ணே ஒல்லியா தான் இருப்பாங்க. அவரை போல அவரை போல பப்புன்னு பேச முடியாது. தாய் தகப்பன் தெய்வம் நம்ம நேருக்கு வணக்கமே, தாய் தகப்பன் தெய்வம் நம்ம நேருக்கு வணக்கமே, தாயிற் சேர்ந்த கோவில் மணி தந்த சுமைக்கு வந்தமில்லை வணக்கம் தமிழ்நாட்டு செல்வன் வணக்கமே, வந்த பெரியோருக்கும் வணக்கமே வணக்கமே வணக்கமே. பொல்லாத வட்டி வாங்க வல்லாள கண்டனுக்கு போட்டுக்கிறேனையா வணக்கம், பொல்லாத வட்டி வாங்க வல்லாள கண்டனுக்கு போட்டுக்கிறேனையா வணக்கம். மதுரையில கண்டுபிடிச்சிருக்கேனே வெட்டி வாங்க சொல்லுங்க ஐயா. என்ன பழைய ரொட்டி ராமையா இருக்காங்க, நிறைய இருக்காங்க. என்ன வெட்டி வாங்குறது மாதிரி ஒரு காலத்துல யாரு வெட்டி கொடுத்தா, இப்ப யாரு வெட்டி கொடுக்குறா எல்லாம் உங்களுக்கு தெரியானே. அப்ப என்ன ஆகி போச்சு? பொல்லாத வட்டி வாங்க வல்லாள கண்டனுக்கு போட்டுக்கிறேனையா வணக்கம். காதல் நிறைவேறாம 3ஆம் வருடம் குடிச்சு கைலாசம் பார்த்தவருக்கு வணக்கமே வணக்கமே வணக்கமே. அழகா பாடுவார். பாவாடை கட்டிக்கிட்டு மஞ்சள் பாவாடை சேப்பு பாவாடை கட்டிக்கிட்டு மசால் கடல் வைக்கும் பாவச்சனங்களுக்கு வணக்கம் வணக்கம். இத்தனை சிறப்புடைய புத்தகத்திலே சிறந்த சங்கரா சுவாமிகள் புகழ்வாட கருகருப்பையா வந்திருக்கேன் வணக்கமே எழுதினேன். காரணம் எதுக்கும் இப்படி வந்தா பார்ப்போம். அதுக்கப்புறம் டான்ஸ் ஆகுறேன். மேலேயே இடிச்சுட்டு நெசமா ஆடிப்பாடி ரோட்ல அட்டகாசம் பட்டலாமா, நீ இடிச்சதும் இல்லாம புடிச்சதும் இல்லாம ஏதோ கேட்கலாமா. ஓஹோ ஓஹோ ஓஹோ. அதுக்கப்புறம் நாரதர் வருவார். நாரதர் என்ன பாடணும்? நம்பிராசன். இன்னைக்கு அவர் வரும்போது எல்லாரும் இன்ட்ரோல் டைம் எந்திரிச்சு போயிடுவாங்க. அது இன்ட்ரோல் டைம் என்ன எந்திரிச்சு போயிடுவாங்க. அவர் தான் உண்மை. இன்னைக்கு நம்பிராசன் வர்றாரா என்னன்னு தெரியல. என்ன எல்லாம் வரதே இல்லை, வரணும். ஏன்னா நம்பிராசன் அப்பா காட்டுக்கு போச்சு நடந்து போயிட்டே இருக்காங்க. எல்லாம் இருக்கக்கூடாது. நல்ல ஒரு இது. அடுத்து வந்து அவர் வந்து நாரதர் வந்து முருகன் வந்து எனக்கு என்ன மயிலில் வரணும். என்ன அதில் என்னமோ ஒரு சொல்லுவாங்க. அதில் வரணும். கலிகாசனமா கழுகாசனம், அதில் வர கழுகாசனம் அதில் வரணும். அதில் வந்து உட்காரணும். அது வந்து இப்போ ஜிவி செங்குட்டு நான் பாலம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதில் வர்றது இப்போ என்னன்னா அவருக்கு நாரதர் வரணும். அவர் வந்து இன்னைக்கு என்ன பாட்டு பாடின? சுந்தரன் மீதரம்பும் பொன் சிறந்த மங்கைகள் இந்த உலகினில் வந்தாங்க.
அந்த பாட்டு பாடுங்க. அப்படியா பாடுறாரு? அத்தி பொள்ளன் சிவப்பா இல்ல அத்தமாக சிவப்பா, ஒரு வெள்ளைக்கார பொண்ணு இந்தியா வந்து என்ன பாட்டு மறப்பான்னு போயிருக்கேன். அடுத்து நான் 1 மணிக்கு முருகன் வரணும்னு சொல்றாரு. ஆனா இங்க எத்தனை மணிக்கு வர்றாங்க? அன்னைக்கு அப்படிதான் ஊருக்கு போயிருந்தோம்னே, 4 மணிக்கு ஆளை காணும், முருகனை காணும், தேடுறாங்க, ஊரே தேடுறாங்க, எங்கடா முருகி காணும் மேடம். கடைசியில பார்த்தா மாட்டு வண்டியில கீழே கட்டிப்பாருன்னு மைக்கோல் வைக்கிறார், அதுல படுத்துருக்காரு. அவர் நல்லா படுத்திருந்தாருன்னு நான் சொல்ல விரும்பலேன்னு, வேற மாதிரி படுத்திருந்தாரு, புரிஞ்சுக்கோங்க. அவரை தட்டி கிளப்பி வேஷம் போட்டு கிளப்பி கொண்டாந்து வந்தாருவார் 4 மணிக்கு. சம்போ மகா தேவா சாம்ப சதா சிவா ஞான குமார் ஹரி நடன சிங்காரிணி நரி நம வேதனி அருமலக வினலோச்சனி நதியே. அவ்வளவுதான். அப்படி இருந்தா முருகன் வந்துருவாரு. அழகா முருகன் வரணும். அவட்டா அதாவது வள்ளி திருமணம் பார்த்தா செவ்வாய் தோஷம் வராது. அதிகமா தெரிஞ்சுக்கங்க. ஒரு ஜோதிடர் சொல்றேன், ஜோதிடம் அதிகமாக பார்க்க கூடாது. அதிகமாக ஜோதிடம் பார்க்க, ஜாதகம் பார்க்க கூடாது. தேவைன்னா பார்க்கணும், தேவை இல்லாம ஜோசியம் பார்க்காதீங்க. காலையில 10 டிவி பாக்குறாங்கன்னு, 10 டிவியில 10 பேர் பேசுறத பாக்குறாங்க. அவன் சம்பாதிக்கிறதுக்கு அவன் பொழப்ப ஓடிக்கிட்டானே. எங்க அப்பா வந்து ஜேஎஸ்என் எஸ்கேஎன் டிவில, சிப்பி டிவில, அண்ணே சிப்பி ஸ்டூடியோ அரியோட நம்பி அண்ணே எங்க அப்பாவுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. லைவ்ல வருவாரு, கேட்பாக போயிடுவார், முடிஞ்சு வச்சேனே. திருப்பம்னா வாசு குலட்சுமி ஹோட்டல 10 வருஷம் பார்த்தாரு. அண்ணே எல்லாம் பிரிகர் பண்ணி எல்லாருமே எங்க அப்பாவுக்கு வாய்ப்பு கொடுத்தாருன்னு எத்தனையோ மகான்களேனே, தென்னவனே, எத்தனையோ பேர் என்ன சொல்லிக்கிட்டே போகலாம். அண்ணே மாங்குடி அண்ணே எனக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நிறைய அண்ணே இப்போ பிரபு அண்ணே டிகே பிரபுன்னு எனக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்குறாங்க. கருணாநிதி அப்பா நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வளர்றேன்னா எத்தனையோ பேர் காரணம் என்ன இன்னைக்கு வளர்த்து விடுறது. ஏன்னா எங்க அப்பா தான் சொல்ல நடக்கிற அப்படி சாலாச்சு, இந்த வாய் வாழ்த்து இருக்குங்க, கை தூக்கி விடுறது.